உங்களோட இடுப்புல இந்த 2 குழி மாதிரி இருக்க இடத்துல வலி அதிகமா இருக்குங்களா? சில பேருக்கு இந்த இடத்துல இருந்து வலி இது ஃபுல்லா இருக்கும். இப்படி இது ஃபுல்லா வலிக்கும். ஒரு சிலருக்கு 2 பக்கமுமே வலிக்கும். இந்த சைடு ஃபுல்லாவே வலிக்கும். இந்த மாதிரி இந்த வலி நம்மளோட பட் ரீஜன்லயே இருக்கும். சில பேருக்கு தொட வரைக்கும் கூட இந்த வலி ஸ்ப்ரெட் ஆகும். இதை வந்து நிறைய பேர் ஷயாட்டிக் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இது நம்மளோட எஸ்ஐ ஜாயிண்ட் பெயினாவும் இருக்கலாம். அதாவது எஸ்ஐ ஜாயிண்ட் பெயின்னா இது நம்ம உட்காந்துட்டு எழுந்திருக்கணும் அப்படின்னாலுமே பயங்கரமா வலிக்கும். அதே மாதிரி நின்றுட்டு இப்படி திரும்ப ஒரு ரொட்டேட்டரி ஆக்ஷன்ஸ் ஏதாவது பண்றோம் அப்படின்னாலுமே வலி பயங்கரமா இருக்கும். குனிஞ்சாலும் வலிக்கும், நிமிர்ந்தாலும் ஃபுல்லா நிமிர்ந்தாலும் வலிக்கும். அதே மாதிரி படியில ஏறும் போதும் இறங்கும் போதுமே நமக்கு இந்த வலி வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இந்த வலியால கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த வலிக்கான காரணம் என்ன, அதை குறைக்கிறதுக்கான பயிற்சிகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்ஐ ஜாயிண்ட் பெயினை பத்தி டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி எஸ்ஐ ஜாயிண்ட் அதாவது இந்த போனை தான் வந்து நம்ம சாக்ரம்னு சொல்லுவோம். இந்த வால் பகுதி இந்த சாக்ரம், அப்புறம் வந்து இந்த பட்டையா இருக்கிற போன் வந்து இலியம்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ற இடத்த தான் வந்து நம்ம சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த கோடு மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட். ஸோ இந்த ஜாயிண்ட் வந்து லேசா மூவ் ஆகும். ஒரு மினிமல் மூவ்மெண்ட் தான் இதுல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஒரு ஜாயிண்ட் வந்து நம்ம அப்பர் பாடி, நம்ம ஃபுல் பாடியும் சேர்ந்து லோவர் பாடி கூட கனெக்ட் ஆகிற இடம். அதனாலதான் நமக்கு இந்த இடம் அதிகமா ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா நம்ம அதிக நேரம் உட்காந்துருந்தா இந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா உட்காந்துட்டே இருக்கும்போது ஒண்ணு கால் மேல கால் போட்டு உட்காருவோம், இல்ல ஒரு சைடா சாஞ்ச மாதிரி உட்காருவோம். இப்படி உட்காரும் போது இந்த ஏதோ ஒரு சைட்ல வந்து அதிக அளவு ப்ரெஷர் விழும். ஸோ அதனால நமக்கு வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு வலி வந்து யாருக்கெல்லாம் வரும், எப்போல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக நேரம் உட்காந்தே இருந்தோம், அதாவது நம்ம ஒர்க்குமே வந்து உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த டைம்லயுமே நமக்கு இந்த எஸ்ஐ ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸ், நம்ம ஏதோ ஒரு விபத்துல நமக்கு இந்த எஸ்ஐ ஜாயிண்ட் ஸ்ட்ரெயின் ஆகுற மாதிரி காலில் அடிபட்டது அப்படின்னாலுமே, அப்புறம் வந்து மசில் வீக்னஸ், அதாவது நம்ம கோர் மசில்ஸ் வீக்கா இருக்கு, அந்த ஜாயிண்ட் மேல அதிக அளவு ப்ரெஷர் விழுது. ஏன்னா இது அப்பர் பாடியும் லோவர் பாடியும் சேர்ற இடம்ன்றதுனால அங்க இருக்கக்கூடிய தசைகள் ஆரோக்கியமா இருந்தா தான் அந்த எலும்புகள் மேல அதிக அளவு அழுத்தம் விழாம இருக்கும். இல்லை அப்படின்னா எலும்புகள் மேல அதிகமா விழும்போது அந்த ஜாயிண்ட் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு சுத்தி இருக்க இடம் இன்ஃபிளமேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் வந்து நம்ம சாக்ரோ இலியைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபிளமேஷன் ஆஃப் த சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வலி அதிகமா இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் பிரெக்னன்சி டைம். நம்ம பாடியில இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் அந்த ஜாயிண்ட்டை லூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் அப்பவும் நமக்கு அந்த இடத்துல பெயின் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா குழந்தை பிறந்து சில வாரங்களிலேயே பெயின் வந்து நமக்கு போயிடும். கடைசியா ஆர்த்ரைட்டிஸ், ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ், எலும்புகள்ல நடக்கக்கூடிய அந்த வயதான எப்படி நம்ம தோல் சுருங்குது, முடி நரைக்குதோ அந்த மாதிரி அந்த ஜாயிண்ட்ல நடக்கக்கூடிய மாற்றங்களும் நமக்கு வலிகளை அடிக்கடி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தான் எஸ்ஐ ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கான காரணங்கள். உங்களுக்கு இந்த எஸ்ஐ ஜாயிண்ட் பெயின் அடிக்கடி வருது அப்படின்னா அந்த பெயினை குறைக்கிறதுக்கும் திரும்ப வராம இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்ப சொல்ல போறேன். வாங்க என்னென்ன பயிற்சிகள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைசஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்றத பாக்குறதுக்கு முன்னாடி வலி இருக்க இடத்துல லேசா ஐஸ் பேக் அப்ளை பண்ணுங்க. இந்த ஐஸ் ஒத்தரம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அங்க இருக்க இன்ஃபிளமேஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது கூடவே கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ வாங்க எக்ஸசைசஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு காலை பெண்ட் பண்ணிக்கோங்க. மேல பிடிக்க, முட்டிக்கு மேல பிடிச்சா மூட்டு வலி வருது அப்படின்னா முட்டிக்கு பின்னாடி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு காலை இப்படி உதைக்கிற மாதிரி, அதாவது இப்படி நீட்டுற மாதிரி இப்படி பிடிச்சபடியே ஒரு ப்ரெஷர் கொடுத்து 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 5 செகண்ட்ஸ் இப்படி காலை இப்படி வந்து இப்படி உதைக்கிற மாதிரி நம்ம கையால பிடிச்சிக்கிட்டு அழுத்தம் கொடுக்கணும். ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5. இந்த மாதிரி 1 2 3 4 5 சொல்லி 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க ஒவ்வொரு காலுக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சைடு தான் பெயின் இருக்குன்னா அந்த சைடு நீங்க பண்ணும்போதே ரிலீஃபை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த எக்ஸசைஸ், இதே மாதிரி 2 காலையுமே பெண்ட் பண்ணிட்டு உங்க 2 கையும் வயிறுல வச்சுக்கோங்க. மூக்கு வழியா மூச்சை எடுக்கும்போது வயிறு பெருசாகணும். அடுத்து வாய் வழியா மூச்சை வெளியில விடும்போது வயிறை உள்ள எடுக்கணும். இப்படி இப்படி வயிறை உள்ள இழுத்துட்டு திருப்ப மூச்சை உள்ள எடுங்க. ஸோ இதுவுமே நம்மளோட எஸ்ஐ ஜாயிண்ட் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்தது, இந்த மாதிரி நம்ம 2 காலுக்கு இடையில ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை ஜஸ்ட் இப்படி அழுத்திட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். திரும்ப அழுத்திட்டு 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது வந்து நம்மளோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவுமே நம்மளோட சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட் மேல இருக்க ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணி 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். இதுவரை நம்ம பண்ண எக்ஸசைஸ்லாம் நீங்க வலி இருக்கும்போது பண்ணலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ்லாம் வலி கொஞ்சம் நம்ம தாங்க முடிஞ்சாலும் குறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. தாங்க முடியாத வலி இருக்கும்போது இப்போ நான் சொல்ற எக்ஸசைசஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க. வலி அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி 2 காலை பெண்ட் பண்ணிட்டு ஸ்லோவா ஹிப்பை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க.
இது கூடவே வந்து நம்ம பில்லோ ப்ரெஸ் பண்ணி கூட ஹிப்பை ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பில்லோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டுமே ஹிப்பை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணலாம். இதுவுமே எஸ்ஐ ஜாயிண்ட்க்கு நல்லது தான். இல்லை அப்படின்னா பில்லோ இல்லாமல் கூட வெறுமனேவே நீங்கள் ஹிப்பை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணலாம். பில்லோவோடு பண்ணும்போது இன்னும் கூட உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 10 முறை ஹிப்பை ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்தது இந்த மாதிரி 2 கையை ஓப்பன் பண்ணிட்டு 2 காலையும் வச்சுட்டு பொறுமையாக ரொட்டேட்டரி மோஷனை இனிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு நார்மலாக எஸ்ஐ ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். திரும்பி படுக்கிறது கொள்றதுலாம். ஸோ அதுக்கு பெயின் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக ஹிப் ரொட்டேஷன் பண்ணி அந்த ரொட்டேட்டரி மோஷன்ஸை ரீகெயின் பண்ணுங்க. அதாவது திரும்ப கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இந்த பக்கமும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கவுண்ட்டு 10 முறை 1 1 2 2ன்னு சொல்லி 10 முறை இந்த எக்ஸசைஸை பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிடும். அடுத்தது இந்த ஒரு எக்ஸசைஸில் ஏன்னா நம்ம உட்காந்து எழுச்சா நமக்கு பேக் பெயின் வரும். அதனால் இப்போ நமக்கு ஓரளவு பெயின் கண்ட்ரோலில் வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் கை அது மாதிரி நீட்டி சிட் டு ஸ்டாண்ட் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் சேர் ஸ்குவாட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி டைரெக்டாக சேர்ல இருந்து உட்காந்து எழும்ப முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் பில்லோ வச்சு. ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே இருக்கும் உட்காந்து எழுப்புறது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக சேர்ல இருந்து உட்காந்து எழுந்துருக்கலாம். அடுத்தது ஒரு காலை ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கணுங்க. உங்களால் எத்தனை செகண்ட் ஒரு காலில் நிற்க முடியுதுன்னு பாருங்கள். ஸோ இதுவுமே நம்மளோட சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் 20லேருந்து 30 செகண்டாவது நிற்கணும். இல்லை வயசு கம்மியாக இருக்கவங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 40 செகண்டாவது இந்த மாதிரி ஒரு காலில் நிற்கணும் ஒவ்வொரு சைடும். ஸோ அது மாதிரி 2 கால்லையுமே நீங்கள் நின்று ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு செவரில் வந்து நம்ம கை வைக்கிற அளவு கேப் விட்டுட்டு 2 காலையும் ஒட்டி வச்சுக்கோங்க. முட்டியை நேராக வச்சுட்டு அப்படியே சைடில் சாஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் வந்துட்டு இப்படி கையை அப்படி மடக்கி ஊனிட்டு காலை அப்படி தூரம் வச்சுட்டு உடம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே சாஞ்சபடி நிற்கணுங்க. வயிறை டைட் பண்ணிக்கணும். இதுதான் சைடு பிளாங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நம்மளோட கோர் மசில் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி நின்று ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே சைடு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி கை விடுற அளவு கேப் விட்டு சைடில் சாஞ்சிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி நிற்கணும். ஸோ இதை நின்று முடிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியாக இதில் வந்து ஒரு சைடில் நம்ம வெயிட் வச்சுக்கணும். ஷோல்டரை லேசாக பேக் தள்ளிட்டு அப்டமன் நல்லா டைட் பண்ணிட்டு நிமிர்ந்தபடியே அப்படியே நடக்கணும். ஸோ இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் நடந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரியே அடுத்த சைடுக்கு இன்னொரு கையில் வெயிட் கொடுத்துட்டு ஷோல்டரை பேக் தள்ளிட்டு அப்டமன் டக் பண்ணிட்டு இப்படியே நடக்கும். இது மாதிரி 30 செகண்ட்ஸ் கண்டினியூவாக இது மாதிரி ஒரு சைடு மட்டும் வெயிட் வச்சு பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஒரு செட் முடிஞ்சிடும். அது மாதிரி நீங்கள் 3 to 4 ரவுண்ட்ஸ் கூட இந்த மாதிரி நடக்கலாம். இந்த கையில் வந்து ஒரு 2 ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இந்த கையில் இப்படி வச்சுட்டு இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்துட்டு அது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட டம்பிள் இல்லைங்களே நான் இதுக்கு பதில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேரி பேக்கில் 1 கிலோக்கு நம்ம ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தோம்னா கூட அந்த வெயிட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இது மாதிரி வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டுமே பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்டமன் டக் பண்ணிவிட்டு அப்படியே நடக்கலாம். ஸோ இதை கரெக்டாக 2 கையிலையும் மாற்றி 2 சைடுக்கும் 30 செகண்ட்ஸ் பண்ணி 4 செட்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா பயிற்சிகளும் தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது நிறுத்திடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க. நன்றி.